அறாவே என்ன வேகமாக வந்துட்டு இருக்கானு. ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு vlog போட போகிறேன். அதாவது நீ பழனிக்கு போக போகிறோம். நான் இன்னும் ரெண்டு பேர் அங்கே இருக்கானுங்க. இன்னும் வந்து ஸ்டார்ட் கூட பண்ணலை. அதுக்குள்ளேயே ஜூஸு, ஃப்ரூட்டி, பிஸ்கட்டு, தண்ணி பாட்டிலு எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே போக போக நிறையா விஷயம் வரும், நான் காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி பார்த்தாலும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, நான் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுறேன். ஆப்போசிட்டில் வராங்க, வெறித்தனமாக வராங்க. இருங்க, நான் பேக் கேமரா பண்ணி கட்டுறேன். நான் இந்த தம்பி ஒருத்தன், பின்னாடி ஒருத்தன், பின்னாடி வந்து நம்ம தம்பி வந்துட்டுருக்கான். அது பாருங்க, லைட்டாக பதக்குன்னு இருக்கு உண்மையில் போகிறதுக்கு. ஸோ போயிடலாம், மேலாம் லைட் அடிச்சுட்டு நல்லா போகிறோம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் அந்த சைடு போனால் அந்த சைடு மாறிடுவோம். ஸோ ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். வர்றாது என்ன வேகமாக வந்துட்டு இருக்கானு. நெருங்கடா கிட்டா தவிடா கைப்புள்ள அடா சரணா சபரி இங்கே வரு. இருடா வாடா பார்த்து வாடா. இருப்பா நின்றே போகும்பா. டார்ச் லைட் ஆன் பண்ணிக்க, விளாடாம. மேலே மாறுறோம் அந்த குத்தினி என்ன போடுறான், எப்படி போறான்னு. இன்னும் பழனிக்கு 109 கிலோமீட்டர் இருக்குங்க. தெரியா, பழனிக்கு 109, அப்புறம் கோயம்புத்தூருக்கு 203, அங்கே 112. டேய் இவனுங்கடா இங்கே பாருங்க கைஸ், நம்ம பசங்க உட்காந்துருக்கானுங்க. ஸோ இருங்க கைஸ், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன். ஸோ பசங்களெல்லாம் பார்த்தாச்சுங்க, ஏதோ இருக்கிறானுங்க. அப்படியே மொத்தமாக சேர்ந்து கிளம்ப வேண்டியதான். பழனிக்கு வந்து 109 கிலோமீட்டர் இருக்குது. தெரிஞ்ச எப்படியும் இங்கே பாதியிலே பஸ் ஏறுற கேஸு தான் சொல்கிறானுங்க, என்னன்னு தெரில. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவனுங்க நடக்கிறானுங்களா என்னென்னு. ஸோ இப்போ நைட் ஆயிடுச்சு, 7 மணி 8 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா விளாக் கண்டினியூ பண்ணேன். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. A few moments later, பாய்கர் பஸ்ஸில் போகிறதா பிளான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எந்த பாய் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ்ஸில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட்டு, ஃபன்னான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ ஓகே, நாங்கள் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நாங்கள் இப்போ வந்து நடந்து வாடிப்பட்டி பக்கம் வந்துட்டோம். ஏன் சாப்பிட்ட இடத்துலேருந்து வெளியே வந்து விளாக் பண்ணல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் அப்படியே நடந்து வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. ஸோ ஓகே, இங்கே அங்கிட்ட எங்கிட்ட லைட்டு வெளிச்சு வருதோ அப்போவே விளாக் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வாடிப்பட்டியை தாண்டி வாடிப்பட்டிக்குள்ளே என்ட்ராயிட்டோம். பசங்க எங்கேயோ இதுக்கு ஆப்போசிட்டில் படுத்துருக்கானுங்களாம். ஸோ அங்கே போய் படுக்கலான்னு இருக்கோம். ஸோ நான் அங்கே போயிட்டு நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இங்கே வெளிச்சம் இல்லாதனால சரியாக பேச முடியல. ஃப்ளாஷ் லைட்டை பார்த்து டேரெக்டாக நான் பேசுவேன், வலிக்கும் கண்ணு. ஸோ அதனால தாங்க நான் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ படுத்தாச்சு கைஸ். சிவா பேசன்ட்டு கரெக்டாக வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து படுத்துட்டோம். நீங்கள் வந்து கரெக்டாக நீ 4 மணிக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி நடந்துக்க வேண்டியதாங்க. ஏன்னா இங்கே எல்லோரும் அப்படியே டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்களும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவோம். முதல் நாளே பழனி போவோன்ட்டு வாடிப்பட்டிலே படுத்துட்டாங்க. இல்லை, ஆக்சுவலி நாங்கள் என்ன சொன்னால் இவங்க நடக்க மாட்டாங்க பஸ்ஸில். ஸோ பஸ்ஸில் நடந்துட்டேன்டா இப்படி தான் சொன்னே வந்து படுத்துட்டியா. என்னன்னா பஸ்ஸில் போகலாம் தான் நினைச்சோம். இல்லை இங்கே என்னன்னா இங்கே மூக்கு உடஞ்சது யாருக்குன்னா அதோ அவங்க ஒருத்தர் படுத்திருக்காருல, கார் முகிலன்னு கக்கூஸ்கில் படுத்திருக்காரு. அவர்னால தான் நான் சொன்னேன் வந்துட்டு அப்போவே, டேய் போர்வை எடுத்துக்கலான்டா. இவன் தான் சொன்னேன், அதே இவங்க வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ் ஏறிடுவாயிடானு பார்த்தா வாடிப்பட்டி வந்து படுத்துருக்கோம். பஸ் வரல, எப்படியா மொக்க போடியும் அவனை கண்டுக்கானா. பஸ் வரல, அதனால இங்கே வந்து படுத்துச்சு. பஸ் வந்து படுத்துட்டான்ற மாதிரி. ஆனால் அவங்க நடந்து வந்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு காலையில் நடந்துடுவேல சிவா. எங்கள் குரூப்லேயே இருக்கிறதுலே அதிக ஏஜ் இவருக்கு தான், கிளட்டு பையனு இவரு தான். ஸோ வேற கொஞ்சம் பார்த்து தூக்கிட்டு போகணுன்றனால பார்ப்போம் என்னன்னு. விடிய காலையில் தான் என்னன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் அதில் சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ வருதா. ஆக்சுவலி அது ரெயின்போவான்னு கன்ஃபார்மாக தெரில. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ
ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மலை, இதோ அங்கே ஒரு பெரிய மலை இருக்குது பாருங்கள், உச்சி மலை, அப்படியே பெரிய மலையாக இருக்குது. ஆக்சுவலி சின்ன மலை, அப்போ பெரிய மலை, அப்புறம் மலை, அப்புறம் மலை. ஸோ பசங்களாம் அந்த நடந்து போகிறானுங்க. இவ்வளோ நேரம் என்னை தூக்கி பிடிச்சி நம்பி தாங்க தூங்கிட்டேன் ப்ரோ. நான் உண்மையிலே தூங்கிட்டேன். இப்படி கையை போட்டுக்கிட்டு அவன் தான் எவ்வளோ கூப்பிட்டு என்னால் சுத்தமாக முடியல, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பேசாமல் படுத்துருவோமான்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போகிறது உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. மாதிரி ஜாலியாக உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் போட்டு போகிறானுங்க. அப்படியே ஜாலியாக கிளம்புவோங்க. எல்லாம் பார்க்க இந்த சைடில் இன்னும் பாருங்களேன், இப்போ சன்ரைஸ்லாம் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும் போல். அங்கே பாருங்கள், சூரியன் அங்கே தான் இருக்கும் போல். இந்த கிளைமேட்டு தாங்க சார், இந்த வியூவை பாருங்களேன் சார். காலைல தூங்க விட்டு இப்படி இதெல்லாம் இருந்துச்சு பார்த்து அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க சார். அது ஃபுல்லாக பனி, என்ன சொல்கிறேன்னா ஃபுல்லாக பனி பாருங்க. இதுதான்ப்பா ஃப்ளாஷ் ஏரியனால அப்படி இருக்கும் என்னமோ, நல்லா இருக்கு. சரி ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறேன். அப்படியே போயிட்டு அது அங்கிட்டேருந்து காட்டணி போய் கொடை ரோடு எப்படி போகிறான் பாருங்க. ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு. சரி ஓகேங்க, நான் கொஞ்சம் நேரம் இங்கே எப்படி தாங்க போகிறேன் சொல்ல மறந்துட்டேன். கரெக்டாக எங்கனக்குள்ளனா நம்ம வாடிப்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி, நம்ம டவுனுக்குலாம் முன்னாடி நம்ம ஒரு கடையில் சாப்பிட்டோன்னு சொன்னேன் இல்லைங்க. அங்கனக்குள்ளே ஒரு பஸ்ஸுக்காரன் இப்படி போகிறான். இப்படின்னா இந்த வாக்கில் இப்படி சரட்டுன்னு இப்படி போய்கிட்டு இருக்கான். இந்த ஒயிட் கோட்டை ஒட்டி இதோ அந்த கருப்பு டிஷர்ட்டுக்காரன், ஏன்னா அவனும் நானும் தான் நடந்து பேசிட்டு போய்கிட்டு இருந்தோம். பார்த்தா அப்படி சரட்டுன்னு அப்படி போனோன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் கூட பெரிய கல் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். எவனாலும் வரட்டும் பார்த்துக்கலான்டா. உண்மையிலே கல் எடுத்து அவங்ககிட்ட அப்படி போனான்டா, அவ்வளோ கோசா வரட்டும் கல் எடுத்து எரிஞ்சிருவோன்ட்டு நின்றுட்டேன். வாடா நீ அதுக்கு மீறி வந்து பாருங்க. ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறவங்க கூட இந்தளவு ஓட்ட மாட்டாங்க, ரேஸில் ஓட்டுறவங்க கூட அந்த வேகத்தில் போகிறானுங்கன்னா சர்ருன்னு என்ன பண்ணுறது. அதான் சவுண்டை பாரு மையின்னு போகிறான். இருக்கிற ஆக்சிடென்ட் நின்றுவானுங்க போலப்பா. இதுலலாம் ஹைவேன்றனால கொஞ்சம் நடந்து போகிறாங்கன்றலாம் கிடையாது. 2 பஸ்ஸுங்க, இங்கே ஒரு பஸ்ஸு போகுதுன்னா அங்கே ஒரு பஸ்ஸு, 2 பேர் சண்டை போட்டு போகிறானுங்க நீயா நானான்னு. அதுவும் இந்த ப்ரைவேட் பஸ்ஸும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸும் ரொம்ப எங்கெல்லாம் ஒரு இந்த ஒயிட் கோட் இருக்குல்லங்க, நாங்கள் இதுக்கு இங்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஒயிட் கோட் லைனில் வரான் சரட்டுன்னு பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு செகண்டு. அதில் கல்லை எடுத்தவன் தான் எவனாக இருந்தாலும் வாங்கடா பார்த்தீங்களா, எவனாக இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்குவோம், கல் தாண்டா அப்படின்னு உங்கள் மண்டை வெட்டி தாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு செகண்டு. யோசிக்கவே மாட்டானுங்க, சரட்டுன்னு வராங்க. மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு பாதயாத்திரை வரவங்க தயவு செஞ்சு ஒரு சின்ன லைட்டு ஒன்று 50 ரூபாய்க்கு விற்கும், நம்ம ஹெட்டில் மாட்டிக்கிற மாதிரி. அதில் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும், ரெட் கலரு, ப்ளூ கலரு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நான் வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஸ்டோரியில் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும் பாதயாத்திரை வரவங்களுக்குலாம். ஏன்னா இவனுங்க சரி கிடையாது, பைத்தியக்காரங்க மாதிரி ஓட்டுறானுங்க வண்டி, ஆக்சிடென்ட் படுத்துடுறானுங்க. அதனால் நம்ம தான் பார்த்து சேஃபாக வரணும். நான் அதை ஸ்டோரியில் ஆட் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டா ஐடி இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அதையும் போய் ஃபாலோ பண்ணி அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம என்ன கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க, நம்ம நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரி நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். 3 days later. ரைஸ், இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் விலாக பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். நம்ம காலைல சூரியன் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோமா, அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே விலாக் எடுத்த மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் விலாக் எடுக்கிறோம். ஸோ நம்ம எங்கேயுமே கிளம்புன மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா வேறு எங்கேயும் போகல. அங்கேருந்து வந்து நேராக ஒரு டீ கடையில் உட்காந்து சாப்பிட்டோங்க. ஒரு டீ, 2 காஃபி, 4 வடை. எவ்வளோ நேரம் சாப்பிட்டு நினைக்கிறேன், 2.5 மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். சரி ஏதோ கால் வலிக்குதுன்னு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தான் இருந்தோம். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு தான் நேராக போட்டாங்க. ஸோ கோயிலுக்கு வர மொத்தம் டைப்ஸ் ஆஃப் பாத யாத்திரைன்ற மாதிரி இவனுங்களும் ஒரு கேஸு. இன்னும் பாதி தூரம் கூட போகலை. பள்ளப்பட்டியோ ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். இன்னும் போகிறதுக்கு எவ்வளவோ தூரம் இருக்குது. சாப்பிட ரெஸ்ட் எடுக்க இப்போ சொல்கிறானுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் உட்கார போகிறானுங்களா. இவனுங்க இன்னும் எத்தனை தூரம் உட்கார போகிறானுங்க என்னன்னே தெரிலங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். பை. ஸோ இவர் வந்து நம்ம தவுட்டு பிள்ளை, இவர் பேர் தவுட்டு பிள்ளை தான்டா. இவர் பேர் தவுட்டு பிள்ளை. அதுக்கான ரீசன் நான் அப்புறமா சொல்கிறேன். பை. ஸோ கைஸ், இதோட நம்ம வீடியோவை என் பண்ணிக்கிறேன். ரீசன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதோ ஒன்றும் கிடையாது, அங்கோ 2 பேர் நடந்து வருவானுங்க அவங்களுக்கு அந்த தூரத்தில். ஸோ ஆல்ரெடி இங்கே 2 பேர்னால நடக்க முடியலை.
இவனுங்க இனி என்ன பிளான் பண்ண போகிறானுங்கன்னு தெரில. உட்கார போகிறானுங்களா, பஸ்ஸில் போக போகிறானுங்களான்னு. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கும். நடக்கிறோமா நடக்கலையா அப்படின்றத கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா நடந்துருவோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பஸ்ஸில் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் தான் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் வந்து ஒரு கெஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, நம்ம வீடியோ என் பண்ணிக்க. நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்லா போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நான் இது வந்து எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைமு. நான் நடக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஒன்றும் பிரச்சனை நடக்கிறனா நடந்துடலாம். ஸோ நம்ம நடக்கணுன்றக்காண்டி அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுக்காண்டி தான். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறந்துடாங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, பாய்.